இந்திய மக்கள் அனைவரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஒன்று இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் பீகார்னு. பீகார் தேர்தல் முடிவுகள் அல்ல. அதற்கு முன்னால் இந்தியாவில் நடக்கவிருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். அதில் ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர்கள் வெற்றி பெறப் போகிறார். அதற்காக மிக முக்கியமான கட்சிகளெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்பிக்கள் அனைவரும் இரகசியமாக இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சுதர்சன ரெட்டி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக இன்றைக்கு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய தயவால் தான் இன்றைக்கு மோடி முதலமைச்சராக 3வது முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பல விஷயங்களை சந்திரபாபு நாயுடு இன்னும் மறக்கலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ராம் மோகன் நாயுடுன்னு ஒருத்தர். இவரை வைத்து தெலுங்கு தேசம் கட்சியை சங்கபரிவார கும்பல் உடைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். இதே சந்திரபாபு நாயுடுவை தூக்கி சிறையில் போடணும்னு இதே சங்கபரிவார கும்பல் முயற்சி செய்தார்கள். இதெல்லாம் பழைய காலத்து வரலாறு. ஆனால் சந்திரபாபு நாயுடு அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிதிஷ்குமாரை மாதிரி சந்திரபாபு நாயுடும் இந்த பக்கம் காலை தூக்கி வச்சு இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் தொடர்வதற்கு மோடியினுடைய தயவு தேவையில்லை. ஏன்னா தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான எம்எல்ஏக்கள் சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சிக்கு இருக்குது. ஆனால் சந்திரபாபு நாயுடு நினைச்சால் மோடியினுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடும். இப்போது பீகார் தேர்தல் முடிவு வந்த அடுத்த சில நாட்களிலேயே சந்திரபாபு நாயுடு மோடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறுவார் என்று சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இன்றைக்கு செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மிக முக்கியமாக நடக்கப் போவது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். இதில் மொத்தம் 792 வாக்குகள் இல்லையா ஒட்டு மொத்தமாக. அதில் 412 என்று நினைக்கிறேன், அவ்வளோ வாக்குகள் என்டிஏ கூட்டணி மோடியினுடைய கூட்டணிக்கு இருக்கிறது. இதில் 35க்கும் அதிகமான வாக்குகள் சுதர்சன் ரெட்டி, அதாவது ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மறைமுகமாக இரகசியமாக வாக்களிப்பதற்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 30க்கும் அதிகமான நபர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் சுதர்சன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கி மோடி அமித்ஷா எல்லாம் நக்சல்னு சொல்கிறார் இல்லையா, சுதர்சன் ரெட்டி அதாவது ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமித்ஷா நக்சல்னு சொல்கிறான். அமித்ஷாட்டையும் மோடின்னு கேட்குறேன், உங்களுடைய ஆட்சி காலத்தில் நக்சல் என்று சொல்ல